சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்த உசுறு அன்பு கிடச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணி எங்க? உடனே கூப்பிடுங்க. ஏன் என்ன? ஞானம் சார், நீங்களும் உங்கள் ஒய்ஃபை கூப்பிடுங்க. ஏன் என்னாச்சு? சொல்கிறேன், கூப்பிடுங்க. நந்தினி, நந்தினி, ரேணுகா, நந்தினி, ஒரு நிமிஷம் வாய, சீக்கிரம் வா. வாங்க அண்ணி, வாங்க. சார் ஏதோ சந்தோஷமான நியூஸ் சொல்றாங்க. அண்ணி வாங்க. அண்ணி வாங்க. என்ன சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. நந்தினி அண்ணி, உங்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பியான நியூஸ். அந்த இடத்த உங்களுக்கு விலை கொடுக்கறதுக்கு ஓனர் ஒத்துக்கிட்டாரு. இது அந்த இடத்த விலை கொடுக்குறாரா? சார் சார் கை கொடுங்க சார், கை கொடுங்க சார். சார் யாரு சார் நீங்க? ராவணன் சார், யாரு நீங்க? யாருப்பா இவரு? நீங்க என்னமோ அலாவுதீன் விளக்க தேய்ச்சி வந்த பூதம் மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறீங்க சார். எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, எப்படி அவன் ஒத்துக்கிட்டான்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன். யாரு கேட்கணுமா அவங்க கேட்குற விதத்தில் கேட்டா ஒத்துப்பாங்க கறி. யாரோ ஒரு கரிகாலன் கேட்டா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் சரி, சிம்மக்கல் கரிகாலன் எங்க? பிசினஸ்மேன் ராவணன் எங்க? உங்க சொந்த ஊர் எது சார்? அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? பேசாம இரு சார். அவ்வளோ பெரிய இடத்த விலை கொடுக்கறது நிஜமா என்னால் நம்பவே முடியல சார். கதிர் கதிர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அந்த இடம் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு விலை இருக்கு சார். விலையெல்லாம் இருக்கட்டும் சார், அவன் கொடுக்குறேன்னு சொன்னது கூட சரிதான். அதை வாங்கணும்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் வேணுமே. உடனே இவ்வளோ பெரிய பணத்தை எப்படி சார் ரெடி பண்ணுறது? சார் சார், பணத்துக்காகலாம் யோசிக்க கூடாது. பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது சார். உங்கள் 2 பேருக்கும் இந்த பிஸ்னஸ் செட்டப்பை எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிக்கணும். இதை நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். அதில் போய் இந்த பணத்தை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது சார். ஏங்க, என்னங்க புரியாமல் பேசிட்டு இருக்கியே? உடனடியாக பணத்தை கொடுத்து வாங்கணும்னா ரொக்கமாக நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும்ல. என்ன ஒரு நேரம் அமைதியார, அவளை கொஞ்சம் பேச விடு. ஏதோ சொல்ல வராக, அவளை பேச விடாம நீயே அப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? டே கதிரு, நான் உன் நல்லதுக்கு தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, முதல்ல அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்களா, அந்த விஷயத்த சொல்லட்டும், அப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரி சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். அந்த இடத்த அவர் தரேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் ஒன்று இருக்கு. அவர் சும்மா தரேன்னு ஒன்றும் சொல்லலை, அதே மாதிரி கம்மி பணத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லலை. அந்த ஏரியாவில் என்ன ரேட் போகுதோ அதை விட ப்ரீமியம் ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறேன்னு இருக்காரு. என்ன விலை சொல்றாங்க? 18 crores அண்ணி. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? எது 18 கோடியா? அது முக்கியமான இடம் சார். பில்டிங்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. சார் அது சரிதான், ஆனால் 18 கோடிக்கு அந்த இடம் ஒர்த்தா? நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு ஏற்ற செட்டப் அப்படியே ரெடியாக இருக்கு. நம்ம எதுவுமே பண்ண வேணாம். கதிர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பக்காவாக இருக்கு. நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தா ரொம்ப டைம் எடுக்கும். இது கையிலேயே இருக்கு. தங்க தாம்பாளத்தை கையில் கொடுக்கும் போது எதுக்கு சார் யோசிக்கிறீங்க?